வெல்கம் டு மகாலட்சுமி விலாக் சேனல். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைப்பா, அதனால் நான் தீபம் ஏற்றலை. டைம் ஆயிடுச்சு, அதனால் தீபம் ஏற்றலை. ஒரு கோலம் போட்டு ஒரு பத்தி நான் வந்த உடனே வாசல் தெளித்த உடனே வாசலில் பத்தி சொருகி வச்சுருவேன். சரிங்களா? அந்த சைடு நடக்கிறவங்களும் சரி, அந்த சைடு அந்த பக்கமாக யார் வந்தாலுமே உங்கள் வீட்டு வாசல் அப்படியே ஒரு கம கம கமன்னு ஒரு மனம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிலைவாசலை வச்சுக்கணும். சரிங்களா? நிலைவாசலில் இந்த மாதிரி நீங்கள் ஒரே ஒரு பத்தி காலையில் எழுந்திரிச்சி வாசல் தொளித்த உடனே பத்தியை சொருகி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படிங்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு நறுமணம் இருந்தாலே அந்த இடம் மனம் அமைதியாகும். சரிங்களா? அப்படின்ட்டு தான் நான் எப்பயுமே இப்படியே தான் ஒரு வழக்கமாக வச்சுருக்கேன். விளக்கு பொருத்தினேன்னா விளக்கு பொருத்தும் போது மட்டும் இன்னொரு பத்தி பொருத்தி வச்சுருவேன். அப்போ நான் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணும்போது சரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அழகான தாமரை கோலம், வெள்ளிக்கிழமைனாலே தாமரை இல்லாமல் ஒரு கோலமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சரி இந்த அச்சு இருக்குல்ல, அழகான குட்டி அச்சு, அதை வச்சே நம்ம படியிலையும் தாமரை கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நிறைய நண்பர்கள் நம்மளுடைய லாங் வீடியோ பார்க்குற நண்பர்கள் அனைவரும் நிறைய லைக் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம சேனல் பிடிச்சா இங்கே லைக் கொடுங்க. சரிங்களா? இல்லைப்பா எனக்கு இந்த மாதிரி சேனல், உங்கள் சேனல் பிடிச்சிருக்கு, விலாக் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? யாரையும் கம்பல் பண்ணி என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்கவுங்களுக்கு மனசுக்கு பிடிச்சா மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வைப்பாங்க. அப்படித்தானே? அப்புறம் கோலம் நான் தண்ணியெல்லாம் தள்ளி விட்டேன். நடுவில் கொஞ்சம் தண்ணி இருந்தது. அந்த தண்ணியை சரி கையிலே தள்ளி விட்டுட்டு அது எப்போ எனக்கு வேலைக்கு வேறு லேட் ஆயிடுச்சு. அதனால் சரி கையிலே தள்ளி விட்டு ஒரு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு அழகான ஒரு மங்களகரமான ஒரு தாமரை கோலம் அழகாக போடுறோம் நம்ம இன்றைக்கி. சரிங்களா? அப்புறம் அச்சை வச்சே சுற்றி சுற்றி நல்ல பெரிய கோலமாக வரையலாம்னு நினச்சேன். அப்புறம் தோணுச்சு சரி சிம்பிளாக ஒரு 4 தாமரை மட்டும் போட்டுட்டு அதையே நம்ம அப்படியே பெருசு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். நம்மளோட விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். நீங்கள் வெள்ளிக்கிழமை என்ன கோலம் போடுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் எப்போயுமே வெள்ளிக்கிழமைனா தாமரை மட்டும் தான் போடுவாங்க. ஒவ்வொருத்தவங்க வேறு கோலம் கூட புள்ளி கோலம் கூட போடலாம். ஆனாலும் அந்த தாமரை கோலம் போட்டால் தான் அந்த வெள்ளிக்கிழமையே ஒரு மங்களகரமாக ஒரு மன நிறைவாக இருக்கும். வாசலும் ஒரு நிறைவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அப்புறம் கலர் பொடியெலாம் காலி ஆயிடுச்சுப்பா, வாங்கணும். கலர் பொடி வாங்கிட்டு அப்புறம் தினமுமே குட்டி குட்டி கலர் கோலம் கொடுக்கலான் இருக்கேன் நம்மளுடைய விலாக் சேனலில். அதனால் காவி பொடி தான் இருக்குது, அது இன்றைக்கி போடுறதுக்கு டைம் இல்லை. அதனால் சரி வெள்ளை கோலப்பொடியிலே போட்டுடலாம். இது நல்லா கல் பொடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வெள்ளை கோலப்பொடி நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா பிரைட்டாக இருக்குது பாருங்களேன். ஒவ்வொரு கோலப்பொடி அப்படியே கலர் சரி இருக்காது. நல்லா கல் பொடினால நல்ல கலராக இருக்குது. ஆனால் நம்ம கோல அச்செல்லாம் போடுறோம்ல, அப்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொர 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 சொரன்னு இருக்கும். கோல அச்சுக்கெல்லாம் இந்த கல்லுப்பொடி செட் ஆகாது, வரைகிறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே நான் ஒரு தாமரை மாதிரி வரணும்னு நினச்சேன். அது ஒரு அழகான ஒரு தாமரை பூக்கோலமாக மாறிடுச்சு. அழகாக தான் இருந்தது. அப்புறம் ஷார்ட் வீடியோ பார்க்குற நண்பர்கள் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்கப்பா. நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுருக்கீங்க, ரொம்ப நன்றி. சரிங்களா? அப்படியே பிடிச்சா லைக் கொடுங்க. சரிங்களா? அப்புறம் அப்படியே வரைஞ்சிட்டு சரி யோசனை வந்துச்சு, சரி இங்கே ஒரு பெரிய தாமரை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வரைய ஆரம்பிச்சிட்டேன். இந்த சைடும் ஒரு தாமரை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடும் ஒரு தாமரை வரைய ஆரம்பிச்சிச்சு. அடுத்த வார திங்கக்கிழமையிலேருந்து நம்ம சேனலில் பிரம்ம முகூர்த்த பூஜை நான் எப்பயுமே பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் வீடியோஸ் எடுக்கிறது இல்லை. அதனால் கொஞ்ச நாளை விட்டுட்டேன். இனிமேல் நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை 4 மணிக்கே எழுந்திரிச்சு 4:30க்குள்ளே தீபம் ஏற்றி வாசலில் மங்களகரமாக வச்சு நிலைவாசலில் குலதெய்வத்துக்கு நான் தீபம் ஏற்றி உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ தருவேன். அது மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா
நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா நம்ம சேனலில் தேட முடியாதுப்பா. சரிங்களா? எனக்கு வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு நிலைவாசலில் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அப்படியே 2 சைடும் வந்து தீபம் வச்சுட்டு அழகாக ஒரு கோலம் போட்டு தீபம் வச்சுட்டு அப்படியே வந்து சாம்பிராணி காட்டி அந்த மாதிரிலாம் பண்ணோன்னா ரொம்ப ஒரு நல்ல வைப்ரேஷனாக இருக்கும். நான் எப்போயுமே அப்படி தான் கும்பிட்டுட்ருப்பேன். இந்த 4 வருஷமாக, இந்த ஒரு 2 மாதமாக விட்டுட்டேன். மார்கழி மாதம் ஃபுல்லாகவே நான் வந்து இந்த மாதிரி கும்பிட்டு என்னோடய பழைய சேனலில் ஃபுல்லாகவே வீடியோஸ் கொடுத்துருந்தேன். சேனலே வந்து இமெயில் ஐடி என்னாச்சுன்னு தெரில, அப்படியே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அதனால் புது இமெயில் ஓப்பன் பண்ணி தான் இப்போ நம்ம இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். மகாலட்சுமி விலாக் சேனல் சொல்லி மாற்றிட்டேன். முதல்ல இருந்தது வந்து மகாலட்சுமி சேனல் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி மகா சேனல் அப்படின்னு வச்சுருந்தேன். சரி, போனது போகட்டும். இனிமேல் வந்து நம்ம வந்து இந்த சேனலை வந்து நம்ம நல்லபடியாக விலாக் கொடுத்து அப்படியே கொண்டு போகலான் இருக்கேன். எல்லோருக்கும் விநாயகர் அருள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி வந்து பூவெல்லாம் இல்லைப்பா, அதனால் வந்து அந்த போய் பக்கத்து கம்பெனியில் பார்த்து பூ இல்லாதனால சரி சிம்பிளாகவே கோலம் போட்டு பூஜை பண்ணியாச்சு விநாயகரப்பாக்கு. சாயங்காலம் வந்து நம்ம விநாயகரப்பாக்கு பூக்கள் போட்டு ஒரு குட்டி வந்து உங்களுக்கு வீடியோ பண்ணி தரேன். அந்த பூஜை வீடியோவை தரேன், அப்படியே பாருங்கள். வாசல் அழகாக இருக்குல்ல? வாசலில் கோலம் போட்டால் தான் அந்த நாளே வந்து நல்லா போகும். உண்மையாக இல்லையான்னு சொல்லுங்கள். உண்மை தானே? பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து டேபிள் ரோஸ் வந்து வெயில் வந்த பிறகு தான் அழகாக விரிஞ்சிருப்பாங்க. அப்புறம் வந்து காலையில் வந்து 7 மணி 7:30க்கெலாம் வெயில் வராத காரணத்தினால் இந்த பூக்கள்லாம் மலரவில்லை. இல்லைன்னா வந்து உங்களுக்கு வாங்க அப்படியே இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பிட்னா வெறும் லெமன் ரைஸ் மட்டும்தான், தொட்டுக்க எதுவுமே செய்யலைப்பா. எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, உடம்பே சரியில்லை 2 நாள். அதனால் வந்து எனக்கு உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா நல்ல சமையலும் இருக்கும், எல்லாமே சுறுசுறுப்பாக ஓடும். கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கும் போது எல்லாமே சாப்பாடும் சிம்பிளாக இருக்கும், கோலமும் சிம்பிளாக இருக்கும், பூஜையும் சிம்பிளாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். என்னங்க பண்ணுறது? அதனால் அப்புறம் வந்து சரி வாங்க ஒரு புள்ளி வச்ச கோலம். நம்ம வந்து உருளி வச்சிருந்தோம்ல, அந்த உருளி பூக்கள் அப்படியே இருந்தது. சரி அப்படி சொல்லிவிட்டு சரி ஒரு கோலம் போட்டு அழகான கோபுர தரிசனம் மாதிரி ஒரு வீடியோ கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த உருளியை முன்னாடி வச்சுட்டு அந்த உருளிக்கு முன்னாடி கோலம் போட்டோன்னா பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தாங்க. எனக்கு அப்படியே எப்படி சொல்கிறது, கோவில் முன்னாடி ஒரு குளம் பக்கத்தில் கோலம் போட்ட மாதிரி ஒரு ஃபீலு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பாருங்களேன், நீங்களே பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் எனக்கு புள்ளிக்கோலம்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வரைஞ்சி பழகுறேன். எனக்கு புள்ளிக்கோலமே வராது, ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நோட்டில் போட்டு வச்சுருக்கேன், அதை பார்த்து தான் வரைஞ்சேன். சரிங்களா? பெண்கள் வந்து புள்ளிக்கோலம் போட்டால் ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. புள்ளிக்கோலம் போடும்போது நம்ம வந்து மனசு வந்து நிதானமாக இருக்குது அப்படின்ற ஒரு அர்த்தமாமா. அந்த புள்ளியெல்லாம் கரெக்டாக ஜாயின் பண்ணுறோம்ல, அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, அதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவாங்க. புள்ளிக்கோலம் போடுறவங்க ரொம்ப அறிவாளின்னு சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் அது வந்து பக்கத்தில் கிடையாது. நமக்கெல்லாம் கொஞ்சம் எனக்கெல்லாம் கொஞ்சம் அறிவு கம்மி தான். அதனால் வந்து புள்ளிக்கோலம் வந்து எனக்கு வராது. மேக்சிமம் இந்த 5 புள்ளி 4 புள்ளி 3 புள்ளினா வரும். ஒருத்தவங்க ஒவ்வொரு அக்காங்கெல்லாம் 20 புள்ளி 25 புள்ளிலாம் அப்படியே பெருசாக போடுவாங்க. அவங்களெல்லாம் பாராட்டி அழகாக வந்து வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரைஸ் கொடுக்கலாம், ஒரு பரிசு கொடுக்கலாம். அவங்களாம் வந்து எவ்வளோ தெளிவாக மனசை வந்து தெளிவாக இருந்து தெளிவாக வச்சு தான் அதை வந்து ஒருதலைப்படுத்தி மனசை வந்து அந்த புள்ளியில் மட்டுமே வந்து பார்த்து அதை கரெக்டாக ஜாயின் பண்ணி அழகாக போடுறாங்களே. நான் மட்டும் கோலப்பட்டியில் என்னையை மட்டும் ஜட்ஜாக உட்கார வச்சாங்கன்னா நான் அந்த கோலப்பட்டியில் கட நடந்து போய் புள்ளிக்கோலம் யார் அழகாக போட்டிருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்கு தான் முதல் ப்ரைஸ், 2ஆம் ப்ரைஸ், 3ஆம் பரிசு கொடுப்பேன் நான். ஏன்னா எனக்கு புள்ளிக்கோலம் அவ்வளோ பிடிக்கும். புள்ளிக்கோலம் போடுறவங்களையும் பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோடய வீடியோ பார்க்குறவங்க புள்ளிக்கோலம் போடுறவங்களா இருந்தாங்கன்னா வந்து கமெண்ட்டில் ஏதாவது சொல்லிட்டு போங்க. சரிங்களா? பாருங்கள், அப்படியே வந்து பாவை விளக்கில் வந்து
அப்படியே 2 பக்கம் தீபம் ஏற்றிட்டு நடுவில் அந்த குளத்துலேயும் தீபம் ஏற்றிட்டு காலையில் எனக்கு வேலைக்கு லேட் ஆயிடுச்சு. ஆனாலும் ஏதாவது ஒரு குட்டியாக பூஜை பண்ணி ஏதாவது ஒரு தீபம் ஏற்றி பார்த்தா தான் என் கண்ணுக்கே வந்து அன்னைக்கு அன்ற பொழுதே நல்லா போகும். தீப ஒளியை வந்து நான் பார்த்துட்டே இருந்தேன், எனக்கு மனசு வந்து ரிலாக்ஸாக இருக்கும். அதனால் எங்கள் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று நான் பண்ணிகிட்டே இருப்பேன். எங்கள் வீட்டுக்காரர் ஏதாவது பண்ணிகிட்ருப்பா அந்த புள்ள அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் பாடு போயிடுவார், கண்டுக்கவே மாட்டார். அங்கே மாதிரி அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாயங்காலம் வந்து மகாலட்சுமி பூஜை பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ தரேன், சரிங்களா? அனைவருக்கும் நல்லதே நடக்கும், வாழ்க வளமுடன். அப்புறம் அப்படியே இந்த வீடியோ வெயில் வந்ததுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கு வந்தேன்னா கம்பெனியிலேருந்து, அப்போ பார்த்தா அழகாக பூக்கள்லாம் பூத்து இருக்கு. எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம வாசலை எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நான் வந்து வெயில் வந்த பிறகு வேலைக்கு போயிடறேன்ல, அதனால் பார்க்க முடியறது இல்லைப்பா.